Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to singaiprincess. நான் இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபி mochaikolambu எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். mochaikolambu செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு மொச்சை எடுத்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். மொச்சை வெந்துருச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதேமாரி ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. எடுத்து கையால் மசிச்சு பார்த்தாக்கா நல்லா மாவு மாதிரி மசிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். அடுத்ததாக ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம், தேங்காய் பாதி மூடியில் அரை மூடி சிலதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி mochaikolambu மண் சட்டியில் தாங்க வைக்க போகிறோம். மண் சட்டியில் செஞ்சாவே தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ மண் சட்டி வச்சு நல்லா சூடாக இருக்குது. நான் இந்த இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க விட்டுடுங்க. நல்லா வெடித்த பிறகு இதில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் நல்லா பொரியட்டும். 1 சிட்டிகை வெந்தயம், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்த பிறகு அப்புறமா ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே வதக்கி விட்டுடுங்க. இந்த mochaikolambuக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டியும் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 4 நிமிஷம் கழித்து பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதை சேர்த்துக்கிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுடுங்க. தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு ஆல்ரெடி நம்ம மொச்சை வேக வைக்கும் போது அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த mochaikolambuக்கு காய்கறி கத்திரிக்காய் இல்லைண்டாக்கா முருங்கைக்காய் இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சேர்த்துக்கிட்டாக்கா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸுக்கு நான் புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் சேர்த்துருக்க புளி புளிப்பு எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சம்டைம் நீங்கள் சில பேர்லாம் புளிப்பு அதிகமாக இருக்கும் புளியில். அதேமாரி இருந்தால் இதோட கம்மியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச மொச்சை அந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் புளிப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்போ நம்ம மசாலா பச்சை வடைலாம் போகணும். அதுக்காக இது மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மசாலா பச்சை வடைலாம் போய் நல்லா நம்மளுக்கு mochaikolambu ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்ச நம்ம தேங்காய் பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம். தேங்காய் சேர்த்த பிறகு குழம்பு நல்லா திக்காக இருக்குது. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து மொச்சை குழம்பு அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை பார்க்குறதுக்கு எனக்கு வாயெல்லாம் ஊறுது. நான் போய் சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.